இந்த வாரம் பிக் பாஸ்ல விக்ரம் தான் வெளியேற போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் ஃபேமிலி டாஸ்க் வாரம். அண்ட் இந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்திருந்தாங்க. ரொம்பவே நெகிழ்ச்சியா போணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சுபிக்ஷாவோட ஃபேமிலியும் விக்ரமோட ஃபேமிலியும் மட்டும்தான் உள்ள வராம இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இன்னைக்கு வந்துருவாங்க. ஸோ ஒரு வழியா பிக் பாஸ்ல ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் தான். இந்த வாரம் அட்ரஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் கிடையாது. முழுக்க முழுக்க ஹோல்சமா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வாரத்தோட மிக முக்கியமான விஷயம்னா அது எலிமினேஷன் தான். இந்த வாரம் கமருதீனை தவிர்த்து மத்த எல்லாருமே வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க இல்லையா? ஸோ யாரு வெளியேறுவா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஒண்ணு வந்து சாண்ட்ரா, இல்ல அரோரா, இல்ல சுபிக்ஷா இவங்க 3 பேர் தான். ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா விக்ரம்க்கே வோட்டிங்ஸ் கம்மியா வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. விக்ரம் அவர்கள் இந்த ஒரு சீசனை ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. குறிப்பா பிக் பாஸ் சொல்றத சொன்னபடியே கேட்கிற நபர்ல ஒருத்தர். இந்த கேம்ல கண்டிப்பா அவரு டாப் 2ல வருவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வோட்டிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஓட்டுகள் தான் வந்திருக்கு. அதாவது சுபிக்ஷா, அமித் கடைசி 2 இடத்துல இருக்காங்க. அதுக்கு மேல சாண்ட்ரா, அதுக்கு மேல விக்ரம் இருக்காரு. அதாவது கடைசி 4 இடங்களுக்குள்ள விக்ரம் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாலுமே சேனல்ல இன்னொரு முடிவும் இருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலேவ முழுக்க முழுக்க வந்துட்டு பிசிக்கல் டாஸ்க்ல தான் இருக்க போகுது. விக்ரமால பிசிக்கல் டாஸ்க் அந்த அளவுக்கு பண்ண முடியுமானா அது டவுட்டு தான். இதற்கு முன்னாடி நடந்த பிசிக்கல் டாஸ்க்லயுமே அவரு ஜட்ஜா தான் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா விக்ரம் பிசிக்கல் டாஸ்க்ல நல்லா பண்ண மாட்டாரு. அந்த ஒரு காரணத்தினால அவர வெளிய அனுப்புனா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி கூட அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் விக்ரம் அவர்கள் வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா பிக் பாஸோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க ஏற்படுத்தியிருக்கும். எந்த நேரத்துல என்ன வேணா வரலாம். அந்த மாரி இப்ப விக்ரம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. ஒருவேளை கடைசி நேரத்துல சுபிக்ஷாவோ, அமித்தோ போக கூட அதிக வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் அவர்கள் ரீசென்ட்டா கமலஹாசன் அவர்கள பத்தியும், அவர் இயக்கியிருந்த ஹெராம் படத்த பத்தியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஹெராம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு கொண்டாடும் விதத்துல ரீசென்ட்டா அந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்த ஸ்ருதிஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "ஹேராம் படம் அப்பாவோட இயக்கத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட ஒவ்வொரு ஷாட்ஸும் அவ்வளோ அழகா இருக்கும். அத தாண்டி அதுல அவ்வளோ அரசியல் இருக்கும். உண்மையிலேயே இந்த பீரியட்ல அந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்பவே அப்பா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ வரைக்குமே அப்பாவோட படங்கள்ல ஹிராம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டா இருக்கிறதுக்கு காரணமுமே அதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரம் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஹேராம் படம் உண்மையிலேயே மிக சிறந்த படம். ஆனா அப்ப ஓடாம இப்ப எல்லாரும் கொண்டாடுறது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயமா எனக்கு தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.